பொதுவா ஒரு ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எதை வச்சு சொல்வோம்? அங்க இருக்கிற பெரிய கட்டிடங்களை வச்சா? இல்ல, அந்த மண்ணுல வாழ்ற பெண்கள் முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியும் உழைக்கிற தொழிலாளர்கள் அனுபவிக்கிற நிம்மதியும் தான் அந்த ஊரோட உண்மையான அழகு. அப்படி ஒரு ஊர் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள்ல ஒண்ணு நம்ம திருவண்ணாமலை. திரும்புற திசையெல்லாம் திக்குக்கு ஒரு கோவில், மாறும் வழிகள் எல்லாம் ஒரு மடம். இதெல்லாம் விட தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பக்தர்கள் மூச்சாய் முழக்கமிடுற அண்ணாமலையார் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு டைடல் பார்க் மாதிரியான தொழில்நுட்ப நிறுவனங்கள் கண்டிப்பா வரணும். அதோட மக்களுக்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு அசராம உழைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர், கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா எதிலும் வல்லவர் வேலு. சிஎம் ரோட் டெவலப்மெண்ட் பிளான் மூலமா கிராமப்புற இணைப்பு மற்றும் சாலை தரம் உயர்த்துவதில் ஆரம்பித்து மாநிலம் முழுவதும் புதிய பாலங்கள், மேம்பாலங்கள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள், அரசு கட்டிடங்கள், நீர் ஆதாரங்களை முறைப்படுத்துதல் மற்றும் நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள்னு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்து அந்த பதவியை அதிகாரமா பார்க்காம மக்களின் மீதான அக்கறையா மாத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அமைச்சர்னாலும் திருவண்ணாமலையை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து உதவி செய்யற குடும்பத்துல ஒருத்தர். வீடுகளுக்கே சென்று சேரக்கூடிய அரசின் திட்டங்கள், ஒவ்வொரு தெருக்களிலும் தரமான சாலை வசதி, மாணவர்கள் படிக்கிறதுக்கான இலவச படிப்பகங்கள், மக்களின் குறைகளை உடனே தீர்க்க 24 மணி நேரமும் திறந்திருக்கும் இவரது அலுவலகம், நீர் மேலாண்மை வசதிகள், தொகுதி மக்களோட சுக துக்கங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தரா போய் நிக்கிறது, மேற்படிப்பு படிக்க இயலாம இருக்க மாணவர்களுக்கு இலவச கல்வி அப்படின்னு சும்மா பட்டாசா இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம். கேட்கும் போதே வியப்பா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலை குறித்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பேஜ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.